பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இந்த பரிசுத்தமான இந்த காலை பொழுதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடவுள் மீண்டும் ஒரு புதிய நாளை நம்முடைய வாழ்க்கையில கிருபையாய் கூட்டி கொடுத்து இந்த 4வது மாதத்தின் கடைசி பரிசுத்த ஓய்வு நாளிலே நம்மை கூட்டி சேர்த்த அவருடைய எல்லா தயவுகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய கிருபையுள்ள பராமரிப்பு, அவருடைய கிருபையுள்ள தயவு நம்மை தாங்குகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போலவே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றி வருகிற அவருடைய தயவுகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அவருடைய பராமரிப்பு நம்மை தாங்கட்டும், அவருடைய பரிசுத்த பிரசன்னம் நம்மை தாங்கட்டும். இந்த ஆராதனையில கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தருடைய பரிசுத்த சன்னிதானத்திலே அர்ப்பணித்து நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியின் பரிசுத்தமான கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுவோம். மீண்டும் ஒரு புதிய நாளை உங்களுடைய வாழ்க்கையில் கிருபையாய் கூட்டி கொடுத்திருக்கு. கர்த்தங்களை ஆசீர்வதித்து இந்த ஆராதனையில பங்கெடுக்கும்படியாய் கிருபை செய்திருக்கு. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். தொடர்ந்து உங்களுடைய கிருபையின் பலகரத்தினால எங்களை தாங்கி நடத்தும். கர்த்தர் ஆசீர்வதித்து விடும் மேலான நன்மைகளினாலே நிரப்பி காத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாட புத்தகத்தில் 35வது பாடல், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே என்கிற பாடல் உற்சாகமாக கரங்களை பாட புத்தகத்தில் 35வது பாடல், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே.
சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிக்க கேட்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 84. Our responsive reading, Psalms 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்மிலே நலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சபையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதுகிறார். கடைசி வசனத்தை யாவரும் சேர்த்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் அப்படியே இன்றோடமாக நம்முடைய அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வகுல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாய் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்வெர்ட் உட்பட்டு பிறந்தார். பொதுவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவர்களுக்கு எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வகுல பிதாவாகிய தேவனுடைய வலது பாசம் பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவனுள்ளோரை மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபை பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். முழங்கால் படியிட்டு கற்பித்த ஜெபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீ நாமம் பசுப்படுவதாக, நீ ராஜ்யம் வருவதாக, நீ சித்தம் பரமத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய வேண்டிய ஆயுதத்தை எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் செய்து நாம் மன்னிக்கிறதுல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சுமக்க நாமத்தையும் ரட்சிக்கும் ராஜ்யம் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென். உட்கார்வோம். இந்த நாளுக்குரிய வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது பரிசுத்த யோவானின் நற்செய்தி புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 19 வசனங்கள் முடிய நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவானின் நற்செய்தி புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 19 வசனங்கள் முடிய. John chapter 21 verses commencing from 1 to 19. யோவான் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் பொழுது
சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாச்சும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக உங்கள் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை நோக்கி, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின பொழுது கருநெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார் என்பதை கடவுள் நாம் இந்த திருவார்த்தை நம்முடைய நித்திய ஜீவனுக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆம். நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 275வது பாடல், நேசரே உன் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே என்ற பாடல் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடல் புத்தகத்தில் 275வது பாடல். சற்று நேரம் நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவருடைய இந்த பாடலின் கருத்தை உணர்ந்து பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து பாடல், நேசரே உன் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி.
செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பரியான செங்கனி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரியான செங்கனி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அன்றோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அன்றோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே
எங்களுடைய ரட்சகர். கர்த்தாவே, நீர் எங்களுடைய பரிசுத்தர், நீர் எங்களை படைத்தவர், நீர் எங்களை காக்கிறவர். பரிசுத்தமான காலவேளை உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கும். ஆவியானவரே, உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கும். நீர் எங்கள் மத்தியில வாசம், நீர் எங்கள் மத்தியில வாசம் பண்ணு கர்த்தா. இந்த கொடிய கொரோனா காலங்களில் கர்த்தாவே, இந்த கோவிட் காலங்களில் கர்த்தர்களை பாதுகாத்து வருகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற நல்ல தகப்பன். பிரியமானவர்களே, இந்த 2வது அலையினால், இந்த கோவிட் 2வது வருகையால் அநேகர் நமக்கு பிரியமான மக்கள் கூட மரித்துக் கொண்டிருக்கிறதை நாம் அறிந்தோம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நம்ம மீது வைக்கப்பட்டதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய புயம் நம்ம மீது அமர்ந்திருக்கிறதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்பா, நீங்க எங்க வாழ்க்கையில நல்லவராகவே இருக்கீங்களே. அப்பா, எங்களை பலப்படுத்துகிற நல்ல தகப்பனா இருக்கீங்களே. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவருடைய பரிசுத்த கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். உடைய தயவுக்காக, அப்பா, உடைய பரிசுத்த பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இந்த காலை வேளையில அப்பா, நீர் எங்களோடு கூட பேசு. அப்பா, எங்களோடு கூட இடைவெளி உடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை பார்க்கும்படி கர்த்தாவே, எங்களுடைய கண்களை நீங்க திறந்தருளுங்க. இதோ நாங்கள் கடமைக்காக, ஒரு சடங்காச்சாரத்துக்காக இந்த ஆராதனையில பங்கெடுக்காது. அப்பா, உடைய அன்பின் அகலம் நீளம் ஆழத்தை உணர்ந்தவர்கள் நீர் எங்கள் மீது எவ்வளவாய் அன்பு கூர்ந்து எங்களை நேசித்திருக்கிறீர், எங்களை பாதுகாத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்க உதவித்தார். நீர் முழுவதுமாய் பொறுப்படுத்தும். உடைய திருநாமம் மாத்திரம் இயேசுவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் இந்த ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியில் நிற்கும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்தபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டும் ஒரு ஆண்டவருடைய பாதுகாப்பை உணர்கிறேன். ஆண்டவருடைய பாதுகாப்பின் மேன்மையை அனுபவிக்கிற ஒரு காலங்களிலே நாம் இருக்கிறோம். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கொரோனா கோவிட்-19 2வது அலை நம்முடைய தேசத்துல ரொம்ப கொடூரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அநேகர் நமக்கு தெரிந்த நபர்களை மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய கிருபை நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபைக்காக ஆண்டவரை தொடர்ந்து ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவரை அதிகமாய் நாம் தேட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீர்கள். இந்த லாக்டவுன் நேரங்களை நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற வழியில பயன்படுத்தும்படியாய், இந்த நேரத்தை வீணாக்காதபடி ஆண்டவரோடு கூட இணைந்திருப்பதற்கு பயன்படுத்தும்படியாய் உங்களை பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது பரிசுத்த யோவானின் நற்செய்தி புத்தகம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்களில் இருக்கிற பகுதியில அது அடங்கியிருக்கு. இங்கே அருமையான கர்த்தருக்கு பிரியமான ஒரு சீடர் சீமோன் பேதுருவை குறித்து நாம் வாசிக்கிறோம். 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது சீமோன் பேதுரு தன்னோடு கூட இருந்த மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறார்,
நான் மீன் பிடிக்க போகிறேன். நான் எங்க போறேன்? மீன் பிடிக்க போறேன். மீன் பிடிச்சிட்டு இருந்தவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்து அவரோடு கூட 3 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து அவருடைய அற்புத அடையாளங்களை எல்லாம் பார்த்து அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரித்த ஒரு மனிதர் இங்க சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன். கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, நாங்களும் வருகிறோம். அவருடைய பின்மாற்றத்துக்கான காரணம் என்ன? ஏன் தன்னுடைய பழைய தொழிலுக்கே அவர் திரும்பி போயிட்டாரு? முந்தின பேர் அவருக்கு சீமோன். சீமோன் என்று சொன்னால் கேட்கிறவன் என்று அர்த்தம். இவர் யோனாவின் மகன் என்று சொல்லப்படுகிறது. லூக்காவின் நற்செய்தி புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருந்த படவிலே இயேசு பிரசங்கித்து அங்கே பேதுருக்கு ஒரு அற்புதத்தை செய்த பொழுது அங்கே அவனை பார்த்து சொல்றாரு, நீங்க பின்னாடி வாங்க, நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொன்ன உடனே அவருக்கு பின்வந்ததாக லூக்கா ஆகியோன்னு எழுதுகிறார். ஆனா யோவான் நற்செய்தி புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அவர்கள் யோவானுடைய சீடர்களாக இருந்ததாகவும் அவருடைய சகோதரன் அந்திரேயா என்பவன் இவரை இயேசுவின் இடத்துல அழைத்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அங்கே யோவானின் நற்செய்தி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல தேவன் அவனை பார்த்து கேபா என்று அழைத்தார். கற்பாறை, ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷன் என்று சொல்லி அவனுக்கு பெயர் இருந்தான். கேபா என்றால் பேதுரு என்ற அர்த்தம். கிரேக்க மொழியில இது பெத்ரோஸ் என்று சொல்லி அழைக்கப்படும். இவருடைய வாழ்வு கிபி 68ஆம் ஆண்டுல அவர் சிலுவையிலே தலைகளாக அறையப்பட்டு மரித்து போனதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார். இயேசுவுக்காக கற்பாறையாக நிற்பார் என்று விசேஷமாய் அழைக்கப்பட்ட பேதுரு தன்னுடைய பழைய தொழிலுக்கு திரும்பி போயிடுறார். இனி இந்த ஊழியெல்லாம் வேண்டாம், இனி 3 வருஷம் நமக்கு ஒருத்தர் சோறு போட்டாரு, இனி நமக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லை, நம்ம பழைய தொழிலுக்கு போய் நம்முடைய தொழிலை பார்த்தா தான் நமக்கு சாப்பாடு அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவராய் தான் இந்த திரும்பவும் மீன்பிடி தொழிலுக்கு அவர் போனார். இந்த பழைய தொழிலுக்கு போறதுக்கு காரணம் ஏன் அவர் இயேசு கிறிஸ்துவை மறந்து போனார்? ஒரு சில காரியங்களை மாற்றம் உங்கள் மத்தியில் முன்வைத்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம், பேதுரு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர். அவருடைய வார்த்தை, அவர் மரித்து உயிர் தெழுந்து இந்த சம்பவத்தை, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா என்கிற அந்த சம்பவத்துக்கு வரைக்கும் அவருடைய வார்த்தைகள் அவனிலே, அந்த பேதுருவிலே வேறு. ஆண்டவர் பேதுருக்கு மட்டும் ஒரு விசேஷ வல்லமையை கொடுத்திருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மத்தேயுவின் நற்செய்தி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நாம வாசிக்கும் பொழுது, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் சொல்கிறது, சீமோன் பேதுரு பிரத்யுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அதுக்கு முன்னாடி கேட்கிறார், ஜனங்கள்லாம் என்னை யாருன்னு சொல்றாங்க, நீங்க என்னை யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ சீமோன் பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை,
பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை கொண்டுதான் என்னுடைய சபையை கட்ட போகிறேன். பேதுரு தாங்க சொல்றாரு. யோவானின் நற்செய்தி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 68வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கு, நீங்க கூட எங்களை விட்டு போறதுக்கு மனதா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது பேதுரு சொல்றாரு பிரத்தித்தரமாக, நாங்கள் எங்கே போவோம்? ஜீவனுள்ள வார்த்தைகள், நித்திய ஜீவ வார்த்தைகள் யார் இடத்துல இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு ஆண்டவரே. இதை விட்டு நாங்க எங்க போக முடியும்? 6வது யோவான் 6ஆம் அதிகாரம் 68வது வசனம். அப்பொழுது இயேசு 67, 68. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரத்யேகமாக, ஆண்டவரை யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. யார்கிட்ட இருக்கு? உம்மிடத்துல மட்டும்தான் இருக்கு. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்தும் இருக்கிறோம் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படியெல்லாம் பேசுற பேதுரு, நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னவரு, நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்துலதான் இருக்குன்னு சொன்னவரு, இங்க ஆண்டவரை நம்பாம நமக்கு சாப்பாட்டுக்கு இனி வழி இல்லை அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு தன்னுடைய பழைய தொழிலுக்கு போயிடுறார். காரணம் என்ன? இதெல்லாம் அவர் சொன்னா கூட அவருடைய வார்த்தைகள் அவர்கள் என்ன பண்ணல, வேறொன்றவில்லை. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இப்படிதான் இருக்கிறோம். சபைக்கு வரும் பொழுது ஒரு நல்ல விசுவாசி மாதிரி வேஷம் போட்டுக்கிறோம். நல்ல பைபிள் தெரிஞ்சிருக்கு சொன்னா பாதி பைபிளே நம்மளால மனப்பாடமா ஒப்புவிக்க முடியும். ஆனா அவைகள் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இருதயத்துல வேரூன்றி இருக்கிறதா? அவைகள் பலன் தருகிற வார்த்தைகளாய் இருக்கிறதா? ஏசாமி இந்த சம்பவத்துக்கு முன்னாடி கூட சொல்றாரு. யோவானின் நற்செய்தி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல சொல்றாரு, இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், அதனாலதான் இதெல்லாம் உங்களுக்கு கற்பிக்கிறேன்னு முந்தின வசனங்கள்ல ஏசாமி ரொம்ப தெளிவா சொல்றாரு. வசனத்தை பின்பற்றுகிறவன் போல, இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிறவன் போல நடித்தான்னு சொல்லலாம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிதான் நடிச்சுட்டு நம்முடைய வாழ்க்கை. இயேசுசாமியை பின்பற்றுவர்கள் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிற மாதிரி மற்ற வெளி உலகத்துக்கு காட்டி கொண்டிருக்கும். அதுவல்ல பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றைய ராத்திரியில வருவாராம். இன்னைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் மறித்து போய் கொண்டிருக்கிறான். இப்ப மனம் திரும்பலாம் நேரம் கிடையாது. எப்போ மறிப்போன்ற நிச்சயம் கிடையாது. எப்ப என்ன ஆகுன்ற நிச்சயம் கிடையாது. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த உலகத்துல நம்ம இந்திய தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் நமக்கு ஒரு திருஷ்டாந்தங்களாய் வைக்கப்பட்டிருக்கு. நார்த் இந்தியா சைட்லாம் நியூஸை பார்த்தாலே பயமா இருக்கு. ஜனங்க கும்பல் கும்பலாய் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எரிப்பதற்கு இடம் இல்லாம ரோடுகள்ல எரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை. கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறேன். நாம் பழைய பாவ வாழ்க்கையெல்லாம் விட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறேன். நாம் நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு போய்விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் இந்த பேதுரு என்கிற சீஷருக்குள்ளாக வேறு ஒன்றாததுனால அவர் தன்னுடைய பழைய தொழிலுக்கு போயிட்டார். வேறொன்றவில்லை என்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை அவர் விசுவாசிக்கும். இரண்டாவது, ஆண்டவர் நிறைய இடங்கள்ல நம்ம சுவிசேஷ புஸ்தகங்கள்ல வாசிக்கும் பொழுது எங்க போனாலும் இந்த பேதுருவும் யோவானையும் கூட கூட்டிட்டு போறத பழக்கமா வச்சுக்கிட்டு
அவர் கெட்செமனே தோட்டத்துக்கு ஜெபிக்கும்படியாய் போகிறார். கெட்செமனே தோட்டத்துக்குள்ள போகும் பொழுது லூக்காவின் நற்செய்தி புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல ஆண்டவர் அவர்களோடு கூட சொல்லும் பொழுது, அவ்விடத்துல சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. 46வது வசனத்துல திரும்ப வந்து கேட்கிறார். அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம். எழுந்திருந்து ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்ற, உங்களுக்கு சோதனை இருக்கு, அந்த சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பெரிய போதனையை கொடுத்தார். நீங்க யோவான் அதை ரொம்ப அதிகமா எழுதுறாரு. 12ஆம் அதிகாரத்துல இருந்தே எழுதிட்டு வராரு. இந்த லூக்கா 22ஆம் அதிகாரத்துல நீங்க அதை வாசிக்கணும். இந்த அதிகாரத்தினுடைய 30வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயத்திற்குரியவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை களத்திலே புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உண்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தடவை என்ன பண்ணுவாய், மறுதளிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றான். ஜீவனை கூட கொடுப்ப ஆண்டவரே அப்படின்னு சொன்ன பேதுரு. யோவானின் நற்செய்தி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, யோவான் 13:36 இருந்து வாசிக்கும் பொழுது, சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரத்யுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றான். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன். உமக்காக என்ன பண்ணுவேன், என்னுடைய ஜீவனை கூட கொடுப்பேன் அப்படி சொன்ன பேதுரு. இந்த மனுஷன் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி என்ன பண்றாரு, மறுதல். ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே சொல்றாரு, உனக்கு உபத்திரம் இருக்கு, உனக்கு சோதனை இருக்கு, நீ விசுவாசித்து நீ பலப்பட்ட பின்பு உன்னுடைய சகோதரரை பலப்படுத்து அப்படின்னெல்லாம் சொல்லப்பட்டாலும் அதெல்லாம் விசுவாசிக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசா நடந்துடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்துட்டு, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த போது கூட முதலாவது சீமோன் பேதுருவுக்கு தரிசனமானார் என்று சொல்லி வேதத்துல வாசி. லூக்காவின் நற்செய்தி புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 33 35 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அங்கே எம்மாவூருக்கு சென்று கொண்டிருந்த 2 சீஷர்கள் பேசிக் கொள்கிறதை நாம் உணர்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய நேரங்கள்ல நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது என்பதை நாம் உணர்வதே இல்லை. இந்த உலகத்துல உபத்திரவங்கள் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்ப்பதற்காக இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்வது. நம்முடைய விசுவாசம் பரீட்சை பார்க்கப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி சங்கீதக்காரன் நமக்கு நல்ல விசுவாசம் உள்ள வார்த்தைகளை முன்வைத்திருக்கிறார். இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் கேட்டிருக்கிறோம், இதெல்லாம் விசுவாசிக்கிறோம். ஆனா அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண முடியறதில்லை, நிறைய நேரங்களில் செயல்படுத்த முடியறதில்லை. ஏன்னா அந்த விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கிறது. எப்போ விசுவாசம் குறையுதோ
அப்ப ஆண்டவர் மேல கோபமா இருக்கும். எப்ப நம்முடைய விசுவாசம் பரீட்சை பார்க்கப்படுகிறதோ அப்பொழுது ஆண்டவரை மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்குமானால், அந்த விசுவாசம் நமக்கு இருக்குமானால், என்ன மாதிரியான கோவிட் எத்தனை அலை வந்தாலும் ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார் என்கிற அந்த நிச்சயம், அந்த தைரியம் நமக்குள்ளே இருக்குமானால் நம்மால் இவைகள் எல்லாம் மேற்கொள்ள முடியும் என்பதை நாம் மறந்துப்போம். மூன்றாவது காரியம், முதலாவது அவன் ஆண்டவரை பின்பற்றினானே ஒழிய அவருடைய வார்த்தைகள் அவனிலே நிலைத்திருக்கவில்லை. அவர் ஆண்டவரை விசுவாசித்தாரே ஒழிய, விசுவாசிச்சவன் நடிச்சாரே ஒழிய ஆண்டவரை முழுவதுமா அவர் விசுவாசிக்கல. மூன்றாவது, யோவானின் நற்செய்தி புத்தகம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து 8 நாளைக்கு பிறகு திரும்பவும் அவர்களுக்கு தரிசனமாக்கி பரிசுத்த ஆவி அவர்கள் மீது ஊதி அவர்களுக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நடந்து முடிஞ்ச காரியத்தெல்லாம் விட்டுருங்க, ஆண்டவர் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பேதுரு பெற்றுக் கொண்டிருப்பாரானால், அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர் நம்பி இருப்பார் என்று சொன்னால் திரும்ப அந்த பழைய தொழிலுக்கு அவர் போயிருக்க மாட்டார். அதையும் அவர் விசுவாசம், அதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா பாருங்க, இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் மீன் பிடிக்க போயிட்டாரு. திரும்பவும் இயேசு கிறிஸ்து அவரோடு கூட பேசுகிறார். பேசி அவனை பார்த்து கேட்கிறாரு, சீமோன் பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? என்னுடைய ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக சொல்லி ஒரு கட்டளையை அவரிடத்துல கொடுத்த பிறகு அவருடைய ஊழியத்தை பார்த்தீங்கன்னா என்டையர் இவர் யாருனே தெரியாது அப்படின்னு சொன்ன பேதுரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல மேல் வீட்டறையிலே 120 பேர் கூடியிருந்த பொழுது அவர் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிச்சவர் நான் ஸ்டாப். அவருடைய ஊழியம், அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு பலனுள்ளதா இருந்தது அப்படின்றத அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல நம்ம வாசிக்கணும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், 4ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள் எல்லாம் அவர் பேச ஆரம்பிச்சு, நீங்கள் கொலை செய்த இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். நாங்க தான் சாட்சி, நாங்க இருக்கிறோம், நாங்களாம் உயிரோடு இருக்கிறோம், நாங்க அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்ல, என்னிடத்தில் இருக்கிறது நான் உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்துல நீ எழுந்து நட. அங்கே வல்லமை வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய வல்லமை எந்த அளவுக்காய் வெளிப்படுகிறதை நாம் உணரும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, அநேக வியாதிஸ்தர்களை பேதுருடைய நிழல் படுபடியாக எங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க? தெருக்கள். அவருடைய நிழல், அவர் நடந்து போகும்பொழுது அவருடைய நிழல் பட்டா கூட சுகம் கிடைக்கிறது என்று சொல்லி அநேக எடுத்துட்டு வந்து எங்க வச்சாங்க? தெருக்கள், ரோடுகள் வச்சாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை பயந்து. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 40, 41 வசனங்களை வாசிக்கிறோம். மரித்து போன தப்பித்தாலே அவர் உயிரோடு கூட எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டார். ஆண்டவர் அவரை முழுவதுமாய் எடுத்து எப்பங்க ஆண்டவருடைய கரத்துல தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்துல அவர் எப்பொழுது மனஸ்தாபப்பட்டார், அப்பொழுது ஆண்டவர் அவரை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல
4வது வசனத்துல அவருடைய பிரசங்கத்தை கேட்டு 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் பேருடைய வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். பின்மாற்றமாகி போன அந்த வாழ்க்கை திரும்பவும் இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்துல மனஸ்தாபப்பட்டு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அவர் ஒரு சிறந்த மனிதனாய், சிறந்த ஒரு ஊழியக்காரராய் வெளிப்பட்டதை நம்மால் காண முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த கொடிய காலங்களில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை தெரிஞ்சும் அதை விசுவாசிக்காம ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம நம்முடைய வாழ்க்கை ஒரு பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கையை நடிக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்கிறதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கிறோம். நாமே ஆண்டவருடைய கரத்துல ஒப்புக்கொள்ளும். இந்த கோவிட் நாட்களிலே ஆண்டவர் நம்மை பயன்படுத்தும். ஆண்டவர் நம்மை முழுவதுமாய் பயன்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் உண்மையிலே அன்பு கூர்ந்து உம்முடைய கரத்துல எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். நீர் எங்களை பாதுகாத்து எங்களை போஷித்து நடத்தும் என்று சொல்லி இந்த கோவிட் காலங்களிலே ஆண்டவருடைய கருத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடவுள் தாமே இந்த திருவார்த்தையை நம்முடைய நித்திய ஜீவனுக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள், இப்பொழுதும் நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் வருகிற மே மாதம் 4ஆம் தேதி வரை ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறபடினாலே வருகிற 1ஆம் தேதி ஆராதனையும் 2ஆம் தேதி ஆராதனை, இந்த 2 ஆராதனைகளும் ஆன்லைன் ஆராதனைகளாகவே நடத்தப்படும். ஆகவே திருச்சபையார் யாரும் அந்த ஆராதனைகளில் பங்கெடுக்கும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 1ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6:30 மணியிலிருந்து 7 மணி வரை 1ஆம் தேதி ஆராதனை. 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை ஞாயிறு ஆராதனை ஆன்லைனில் நடைபெறும். ஆகவே நீங்கள் இதில் பங்கெடுக்கக்கூடிய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை 4ஆம் தேதிக்கு பிறகு தளர்வு அறிவிக்கப்படுமானால் அடுத்த வார ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். அதனை குறித்த அறிவிப்புகள் உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற நாட்களில் பிறந்த நாள், திருமண நாள் காணப்போகிற பிள்ளைகளை நாம் வாழ்த்துவோம். பிறந்த நாட்கள் 26ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற மிஸ்ஸஸ் ரெஜினா, ஒய்ஃப் ஆஃப் ஆபேல் அவர்களுக்காக, 26ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற ஜெசிகா மார்கரிட்டா, டாக்டர் ஆஃப் ஏசுதாஸ் அவர்களுக்காக, 28ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற தாமஸ், சன் ஆஃப் சூசைராஜ் அவர்களுக்காக, 1ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிற மிஸ்டர் லாமின் இவர்களுக்காக நம் ஆண்டவரை நோக்கி செபிப்போம். திருமண நாள் காணப்போகிற பிள்ளைகளை வாழ்த்துவோம். திருமண நாட்கள் வருகிற 28ஆம் தேதி தங்களுடைய திருமண நாளை காண்கிற ஆரோன் ஆறுமுகம், மிஸ்ஸஸ் மணிகா ஆறுமுகம் அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நிறைவாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்கிற பாடல் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகம்.
கர்த்தாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த மனமகிழ்ச்சியின் பரிசுத்தமான இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். மீண்டும் ஒரு புதிய நாளை எங்களுடைய வாழ்க்கையில கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். இப்பொழுது உடைய கிருபையுள்ள வல்லகரம் எங்களை தாங்கி நடத்துகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனையில நாங்கள் பங்கெடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் எங்கள் மீது நிறைவாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த கொடிய கோவிட் 2வது அலையினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தை உடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேசம் கர்த்தாவே எவ்வளவாய் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதை என் தேவன் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது உடைய வல்ல கரத்தை கொண்டு, உடைய பரிசுத்த கரத்தை கொண்டு என் தேசத்தை நீ தொடுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வைரஸ் முழுவதுமாய் எங்களுடைய தேசத்திலிருந்து அகற்றப்பட கர்த்தர் நீர் அருள் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் நீ நல்ல சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தந்து நீ நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் என் தேவன் யெகோவா ரப்பாவாய் நீ வெளிப்படும்படி நாங்கள் பரிசுத்த கரம் எங்களை தாங்கும். அப்படியே வருகிற வாரத்தில் எங்களுடைய திருச்சபையில பிறந்த நாள் காணப்போகிற, திருமண நாள் காணுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 25ஆம் தேதி தங்களுடைய திருமண நாளை காண்கிற ஆரோன் ஆறுமுக ஐயாவுக்காக, மல்லிகம்மாவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் அருமையான அம்மாவை பலவீனத்திலிருந்து கர்த்தர் நீ மீட்டெடுத்து உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வில உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உதவித்தான். அப்படியே கர்த்தாவே, பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் அன்பு சகோதரி ரஜினா அபேல் அவர்களுக்காக, ஜெசிகாவுக்காக, தாமசையாவுக்காக, லாமிக்கையாவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு பிள்ளைகளுடைய வாழ்வில் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த வல்லமையை நீர் விளங்க செய்யும்படியா கர்த்தாவே, வருஷத்தை நன்மையாக முடிசூட்டுகிற ஆண்டுகள் பிள்ளைகளுடைய வாழ்நாள் எல்லாம், ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் கர்த்தர் முடிசூட்டி நீர் ஆசீர்வதிக்கும்படியா திருச்சபையாய் அன்பு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதி கிருபை தாங்கு. இப்பொழுதும் இந்த கூடுகையில கர்த்தாவை பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து வழி அனுப்பும்படியா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்தித்து நடக்கும். தொடர்ந்து உடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவாய் விளங்கட்டும். நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம், உண்மை நம்புகிறோம். கர்த்தாவே, உம்மிடத்துல எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். உண்மையே சார்ந்து கர்த்தர் எங்களுக்கு நல்ல சரீர சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை உடைய ஊழியத்தின் பாதையில எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தரங்களை வளமையாக எடுத்து பயன்படுத்த முடியாது. தேவ கிருபை தாமிட்டு கர்த்தர் பெரிய காரியம், உன்னதமான நன்மைகளினாலே ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசை கிருபைக்குள்ளாய் மூடிக்கும். இயேசுவின் நல்ல நாள் தாழ்மையாய் செபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியம், சிநேகம் வழிநடத்தும் இன்றும் என்று சதா காலமே நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை நிறைவாய் தங்கி தாபரிப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ போய் வாருங்கள். ஆமென்.